ஓகே துரைக்கர் சார், இன்னொன்று, திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைப்பது என்பது அண்மை காலங்களில் அது ஒரு நிகழாத ஒரு புதிய ஒரு நிகழ்வு. ஏனென்றால் 2001 2011 அவர்கள் ஆட்சியை முடித்துவிட்டு அடுத்த ஆட்சிக்கு வரும் பொழுது 38 இடங்கள், அதன் பின்னர் 2011 23 இடங்களில் வென்று அந்த 30க்குள் சுருங்குகிறது. அதாவது திமுக அந்த ஒரு முறை ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது 1991 அந்த ராஜீவ்காந்தி படுகொலை அதை விட்டுருங்க, 96 அவங்க திரும்ப ஆட்சிக்கு வரும்போது, 96 ஆட்சி முடிஞ்சு 2001, அதே மாதிரி 2006 திமுக ஆட்சி முடிஞ்சு 2011, இது ஒரு 30-40 சீட்டுகளுக்குள் திமுகவுக்கு இடங்கள் சுருங்கி விடுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது இந்த ஒரு முறை ஆட்சி திமுக ஆட்சி முடிந்து மறுமுறை ஆட்சி வரும் பொழுது ஒரு வெற்றியை அவர்கள் பெறுவ முடியும் என நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? 2026 தேர்தல் என்பது மற்ற தேர்தல்களோடு ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகான 52 தேர்தலிலிருந்து நடைபெற்று முடிந்த 2021 தேர்தல் வரையிலுமே வேறு மாதிரியாக இருந்தது. ஒரு தேர்தல் அறிவிப்புக்கு 2-3 மாதங்களுக்கு முன்புதான் யார் யாரோடு அணி சேர்வது, யாருக்கு எந்த கட்சி எத்தனை சீட்டுங்கிறதெல்லாம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல தான் பார்ப்பாங்க. கண்ணன் இன்னைக்கு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி களம் இறங்கிருச்சு திராவிட முன்னேற்ற கழகம். நடைபெற்று முடிந்த 2024 தேர்தல் 100% வெற்றி என்ற உடனே ஒரு வார காலத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்வரும் 2026 தேர்தலை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும், 200+ நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிறார். ஏன் இந்த கருத்தாக்கம்னா நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, அதுதான் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 3 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை, தொடர் வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றியை பெற்று சாதனை படைத்து விட்டார். 2011 அதனுடைய நீட்சியாக 2016 ஒரு தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்தி செல்வி ஜெயலலிதாவும் சாதனை படைத்து விட்டார். 6 முறை ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியை பெற முடியவில்லை. இந்த முறை அந்த தொடர் வெற்றியை சாதிக்க வேண்டும், அந்த சாதனையை நாம் நிரூபிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திமுக தீவிரமாக களம் இறங்கிருச்சு. உங்களுடைய மாவட்ட தொகுதி வாரியான செய்தியாளர்களை கேட்டு பாருங்க, எந்த அளவுக்கு வீடு வீடா போய் வாக்காளர்களை வலை வீசி விலை வீசி கவர்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 234 தொகுதியிலும் 6 மாசத்துக்கு முன்னாடியே பொறுப்பாளர்களை போட்டாங்க. பூத் கமிட்டி, பாக கமிட்டி, சட்டமன்ற குழு, நாடாளுமன்ற குழு, அவர்களை கண்காணிக்க மாவட்ட குழு, இவர்களை கண்காணிக்க அமைச்சர்கள் குழு, ஒவ்வொரு அமைச்சர்கள் கையிலும் 20 தொகுதி 30 தொகுதின்னு ஒப்படைச்சிட்டாங்க. இந்த மாவட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று எல்லா அமைச்சர்களும் களம் இறங்கி விட்டார்கள். ஆட்சி அதிகாரம் ரத கஜ துரக பதாதிகள் என்று களம் இறங்கிட்டாங்க. இதையும் தாண்டி கூட்டணி கட்சிகளும் அப்படியே இருக்கிறது. எனவேதான் 2026 7வது முறையாகும் நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கிற கருத்தாக்கத்தில் பயணிக்கிறார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இன்னொரு அணிக்கு வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றால் அந்த வெற்றியை ஈட்டுவதற்குரிய வலிமையான கட்டமைப்பை அதிமுக என்டிஏ கூட்டணி உருவாக்கினால் மட்டுமே அவர்கள் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி வாக்குகள் சிதறி திமுக ஆதரவு நிலை என்பது அந்த ஆதரவு வாக்குகள் அதிகரித்து மீண்டும் 7வது முறையாகும் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். இதுதான் 2026 தேர்தல் கால நிலவரம். ஓகே துரைக்கர் சார், நிறைவா ஒரு கேள்வி. 2026 தேர்தல் களம் 1952 இப்போது வரை இல்லாத ஒரு தேர்தல் களமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த விசித்திரமான தேர்தல் களத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த வருகை, 22ஆம் தேதி வருகை, பாரதிய ஜனதா கட்சியும் பூத் கமிட்டி மாநாடு, அந்த கட்சியிலும் 68,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அதற்காக ஒரு மாநாடு நடத்தும் அளவுக்கு பாஜக அங்கு நெல்லையில் ஒரு மாநாடு நடத்துகிறது. அந்த கட்சியினரால் அரசியல் சாணக்கியர் என்று வர்ணிக்கப்படும் அமித்ஷாவால் தமிழகத்தில் பாஜக இந்த பூத் கமிட்டி மாநாடுகள் மற்றும் அதிமுகவின் ஒரு சில அணிகளை மட்டுமே இணைத்து வெற்றிக்கான அந்த வியூகத்தை வகுப்பது எடுபடும் நினைக்கிறீங்களா? இந்த அமித்ஷாவின் 3வது வருகை அதிமுகவை ஒன்றிணைக்குமா? நிறைவாக்கத்தை சொல்லுங்க சார். கண்ணன் அவர்கள், இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன்.
காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்ற கோஷத்தோடு கடந்த 6-7 ஆண்டுகளாக பாஜக பயணிக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் மாநில கட்சிகளோடு உறவாடி அந்த கட்சியிலே பிளவுகளை, பிரிவுகளை உருவாக்கி கூட்டணி ஆட்சி என்கிற அளவில் வந்து விட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் இதுவரை அந்த முயற்சி பலிக்கவில்லை, சாத்தியப்படவில்லை. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றி அதிமுக தலைமையில் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் மத்திய பாஜகவும் மாநில பாஜகவும் உண்மையிலேயே விரும்பினால் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் 2021 அமித்ஷா சொன்னாரு, 40 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல அமமுக அதிமுக வெற்றியை பாதிக்கும், ஒரு 15 இடங்கள் கொடுங்க, நான் தினகரனுக்கு கொடுத்து கூட்டணியை வச்சோம்னா மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக வர வாய்ப்பு இருக்கு என்று சொன்னார். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டார், இபிஎஸ் ஒப்புக்கொள்ளல. 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று நாங்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நான் முதலமைச்சராகி உங்களிடம் ஆட்சி பெற வருவேன்னு அமித்ஷாவை சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சிட்டார். அமித்ஷா அவங்க தலையெழுத்து எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் வெற்றி சாத்தியப்படாமல் பிரதான எதிர்க்கட்சி, ஒரு கணிசமான எம்எல்ஏ கூட எதிர்க்கட்சியா வந்துட்டாங்க. அதே நிலைமை 2026 உண்மையிலேயே நான் சொல்றது, திமுகவுக்கு எதிராக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு இருந்தால் சாத்தியம். இல்லை என்றால் இப்போதைக்கு அதிமுகவை, இந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் சொல்லுவாங்கல்ல, அதிமுகவை அனைத்து அழித்து விட்டு அடுத்ததா திமுகவுக்கு போகும் என்கிற உணர்வு இருந்தால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி யாரையும் இவங்க சேர்க்க மாட்டாங்க. ஓபிஎஸ் தனியா போகட்டும், அமமுக தனியா போகட்டும், சசிகலா தனியா போகட்டும், எடப்பாடி வீணா போகட்டும், எவனோ எப்படியோ போகட்டும், நம்ம 2019 தேர்தலை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா அது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை உருவாக்கும் என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. கண்ணன்.